கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் சராசரியாக பார்க்கின்ற பொழுது மிகவும் தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருந்தது. இந்த வருடம் இன்றைய தினம் மாணவருடைய தேர்ச்சி வெளியீடு என்று நடைபெற்றது. அந்த வகையிலே தமிழகத்திலே இந்த பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி மாநில அளவில் எல்லா கல்லூரியும் சேர்த்து எல்லா பள்ளிகளும் சேர்த்து பிரைவேட் ஸ்கூலு எல்லா ஸ்கூலும் தமிழ்நாட்டில் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 10வது இடத்துக்கு வந்திருக்கு. அரசு பள்ளி மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 5வது இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்காக அனைவரும் சிஇஓவுக்கு வாழ்த்து, ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்து. இவர்தான் மாவட்டத்தை பூரா இன்றைக்கி நிர்வகித்து இருக்கிற அதிகாரி. அவருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் எதை கேட்டாலும் தருகின்ற அரசாக எந்த உதவியும் செய்கின்ற மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் தலைமையில் மாவட்ட நிர்வாகம் சிறந்த முறையில் செயல்பட்டதன் விளைவாக 5வது இடம் என்பது நம் மாவட்டத்தை பொறுத்தவரை, இந்த பள்ளியை பொறுத்தவரை நினைத்து பார்க்க முடியாத ஒரு அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே முதலிடம் பெற்ற மாணவர்கள் அனைவருமே மிகவும் ஏழ்மையில் உள்ளவர்கள். தமிழ்நாட்டிலே முதலிடம் பெற்ற மாணவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்து இன்று முதல் நிலையை பெற்றிருக்கின்றார் என்ற வகையிலே அதற்கும் நம்முடைய தமிழக முதல்வர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் கூறி, இதோடு இந்த பெருமையை தொய்வாக்கி விடாமல் மேலும் மேலும் இன்னும் அதிக அளவில் அடுத்து 3ஆம் இடம் 2ஆம் இடம் வருகின்ற நிலையை சிஇஓ அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த பள்ளியினுடைய +2 10th அந்த எக்ஸாம் டைமில் பிள்ளைங்களுக்கு சத்தான உணவை 1 மாதம் அளிப்பதற்கு சிறப்பு பயிற்சி வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு சத்தான உணவை அளிக்க வேண்டும் என்ற நிலையில் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை வைக்கப்பட்டு 7 லட்சம் இல்லாத பிள்ளைகளுக்கு பாதுகாக்க நீங்கள் வழங்க வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற நாங்கள் 4-5 பேர் அதெல்லாம் ஒத்துழைப்போடு தான் செய்கிறோம். இங்கே இருக்கிற 2-3 பேர் இதில் சேர்ந்துருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.